Hi friends, welcome to my channel. நான் சுரந்தினி from CLS தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் வந்து thumbnail பார்த்ததுமே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. மோஸ்டான பர்சன்ஸோட ரெக்வெஸ்டடா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். என்கிட்டயும் வந்து பர்சனலா வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க யூடியூப் சேனல் வந்து என்ன மாதிரி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டீடைல்டு வீடியோ தான் வந்து இன்னைக்கு ஃபுல்லா வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாவுமே ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும் நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு யூடியூபர் ஆகிறதுக்கான என்னென்ன தேவைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சுச்சுவேஷனில் வந்து நிறையா பேர்த்தோட மைண்டில் இருக்கிறது நம்மளும் ஏன் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறீங்க. வீட்டில் இருந்துட்டு வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல் ரன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஹவுஸ் ஒய்ஃப் தென் வந்துட்டு டீனேஜ் பாய்ஸே வந்து எல்லாரும் வந்து நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன நம்மளுக்கு மெயினான குவாலிஃபிகேஷனாக தேவைப்படுறது அப்படின்னா வந்துட்டு ஜிமெயில் அக்கௌண்ட் தென் வந்துட்டு ஒரு மொபைல் இருந்தால் மட்டும் போதும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு எனக்கு பெரிய கேமரா வேணும், பெரிய ட்ரைபேட் வேணும், சிஸ்டம் வேணும், அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சேனல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்ககிட்ட இருக்க மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் எடிட் பண்ணி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். ஸோ மொபைலில் வீடியோ வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ பிசியில் அப்லோட் பண்ணுறதுக்கும் மொபைல் அப்லோட் பண்ணுறதுக்கும் ரெண்டுக்கும் சேம் அதே மாதிரி தான் வந்து இருக்கும். எந்த டிஃப்ரென்ஸும் வந்து இருக்காது. என்ன சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நிறையா பேர் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்துட்டு யூடியூப்ல நிறைய காம்படிஷன் வந்து இருக்கு. இப்போ கூகுள் தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எதாக இருந்தாலும் வந்து ப்ரிஃபர் பண்ணுற எந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாலும் சர்ச் பண்ணுறதுக்கு. செகண்டாக நம்ம சர்ச் பண்ணக்கூடியது வந்து உலக அளவில் வந்து யூடியூப் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால யார் வேணாலும் வந்து வீட்டில் இருந்துட்டே வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வந்து ரன் பண்ணலாம். நானும் வந்து அந்த மாதிரி ரன் பண்ணி ஆரம்பிச்சு சக்ஸஸாக வந்து இப்போ கொஞ்சம் சக்ஸஸில் இருக்கேன், பட் ஹை லெவல்லலாம் வந்து இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஓனான ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி அந்த கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையும் வந்துட்டு மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து யூடியூப். இப்போ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் ரெகுலராக வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக வந்து கொடுங்க. இன்னொருத்தவங்களை பார்த்து காப்பி பண்ணி நீங்க பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து ரெகுலர் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு நீங்க எதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ, உங்களுக்கு என்ன விஷயம் நிறைய தெரியுமோ அதை மட்டும் உங்க கண்டென்ட்டா எடுத்துக்கோங்க. ஸோ அதை கண்டென்ட்டா எடுத்துட்டு இப்போ வீடியோஸ் போடுங்க. சில பேருக்கு வந்து பியூட்டி டிப்ஸ் நிறைய தெரியும், இப்போ நம்ம சேனல் மாதிரி. சில பேர் வந்து ரிவ்யூஸ் கொடுக்கறதுல வந்து வல்லுநரா இருப்பாங்க. ஸோ அது கிரிக்கெட் எனக்கு தெரியும், ஸோ கிரிக்கெட்டை பத்தி பேசுறேன் அப்படின்னா அந்த மாதிரி. பைக் ரைடு தெரியும், குக்கிங் தெரியும், கிளேல வச்சுட்டு எனக்கு ப்ராடக்ட்ஸ் என்ன செய்யும். ஸோ குழந்தைங்களோட கார்ஸ் வச்சுட்டு கார் ரேஸ் மாதிரி கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு. ஸோ வந்துட்டு கண்டென்ட்டும் இருக்கு. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதை ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ சூஸ் பண்ணிட்டு வீடியோ கிரியேட் பண்ணிட்டு கரெக்டான டைட்டில் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து டேக்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொபைல் கேமராலேயே வந்துட்டு எப்படி வீடியோ ஷூட் பண்ணிட்டு எந்த மாதிரி வந்து அக்கௌண்ட் ஓனாக கிரியேட் பண்ணி யூடியூப் சர்ச் இன்ஜினில் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டாக வர்றதுக்கு எப்படி டேக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ வாங்க மொபைலில் எந்த மாதிரி வந்து வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும், ஜிமெயில் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம யூடியூப் அக்கௌண்ட்டாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டாக தேவைப்படக்கூடிய அந்த ஜிமெயில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம மொபைலில் வந்து ரன் பண்ணிகிட்ருப்போம். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டே நீங்கள் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டை இந்த வந்து யூடியூப்போட மெர்ச் பண்ணாலும் ஓகே தான், இல்லை நியூவாக ஒரு மெயில் ஐடியை மெர்ச் பண்ணாலும் ஓகே தான். நான் வந்து இப்போ ரஞ்சினி சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி வந்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டணும் அப்படிங்கிறனால புது ஐடியா வந்து ஓப்பன் பண்ணி ஸோ அந்த ஐடி வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு மேலே ரைட் சைடில் வந்து காட்டும். அந்த ஐகார்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும் கூகுள் அக்கௌண்ட். அதில் மேனேஜ் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து நம்ம பேர் இல்லைன்னா நிக் நேம் ஏதாவது வந்து கொடுத்துருப்போம். அந்த நேமை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஓனாக ஒரு கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ குக்கிங் சேனல் அப்படின்னா வந்து குக்கிங் ரிலேட்டடாக வந்து ஒரு டைட்டில், அதாவது உங்கள் சேனல் நேம் வந்து இப்போ வைக்க போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறத எடுத்துகிட்டு நீங்கள் என்ன சேனல் நேம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ளே டைம் அப்படின்ட்டு சொல்லி வைக்கிறேன். ஸோ அந்த ப்ளே டைம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா வந்து சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல நீ போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்கள் ஜிமெயிலோட நேம் வந்து ப்ளே டைம்னு காட்டும். யூடியூப்லேயும் வந்து உங்கள் சேனலோட நேம் வந்து ப்ளே டைம்னு காட்டும். நீங்கள் என்ன கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இப்போ குக்கிங் அப்படின்னா ரெசிபீஸ் இன் மை ஸ்டைல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைட்டில் வந்து அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து சேனலுக்கு வந்து நேம் வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலை வந்து யூடியூபோட வந்து சைன்இன் பண்ணணும்.
அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள் க்ரோம் இருக்குது இல்லைங்களா. ஸோ கூகுள் க்ரோம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். க்ரோமில் தான் வந்து எப்போவுமே வந்து வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கூகுள் க்ரோம்குள்ளே வந்து நம்ம போனோம் அப்படின்னா வந்துட்டு நியூ டேப் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நியூ டேப் வந்து கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் இன்ஜினில் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாலும் ஓகே தான். இல்லை கீழேயே வந்து உங்களுக்கு ஐ கார்டு வந்து காட்டும் யூடியூப்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஓகே தான். நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு வீடியோஸ் பற்றி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ்க்கும் வந்து க்ரோம்குள்ளே போகிறோம். சேனல் நேமுக்கு மட்டும்தான் வந்து கூகுளில் போய் அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணோம். ஓகேங்களா, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நியூ டேப் கொடுத்து வந்துட்டோம் அப்படின்னா யூடியூப்போட டெஸ்க்டாப் சைடு வந்து நீங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ரைட் சைடில் உங்கள் சேனலோட லோகோ வந்து காட்டும். நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் எதுவும் அப்லோடு பண்ணல அப்படின்னா நீங்கள் சேனலோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து அந்த மேலே ஏரோ மார்க்கில் வந்துட்டு ரவுண்ட் சிம்பிளில் கலராக காட்டும். ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யுவர் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த யுவர் சேனலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சேனலோட ஃபுல் வியூ வந்து இந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த கஸ்டமைஸ்டு சேனல்னு இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சேனலுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து எந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த பேஜ் ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோம், அதுக்கப்புறமா வந்துட்டு பிராண்டிங், அதுக்கப்புறம் வந்து பேசிக் இன்ஃபோன்னு சொல்லிட்டு 3 வந்து இருக்கும். சாரி, ஃபஸ்ட்டு வந்து லே அவுட் இருக்கும், அதுக்கப்புறம் பிராண்டிங், பேசிக் இன்ஃபோ இருக்கும். ஸோ லே அவுட் வந்து நம்ம சேனல் நிறையா வீடியோஸ் போட்டதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிக்கலாம். பிராண்டிங் வந்து நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணுறது. தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேனல் பேனர் அப்லோட் பண்ணுறது. தேர்டாக இருக்க பேசிக் இன்ஃபோ வந்து நம்ம எபோட் பேஜ். இப்போ நம்ம யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எபோட் பேஜ் வந்து கண்டிப்பாக வந்து செட் பண்ணணும். நம்ம சேனல் வந்து எதை பற்றின கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம சேனல் குக்கிங் வீடியோஸ் அப்படின்னா ஐ எம் ஷேரிங் வித் குக்கிங் வீடியோஸ் இன் மை சேனல் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ், இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன், அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு மெயில் ஐடி அண்ட் தென் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடிஸஸ் வந்து கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் சேனலோட பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக சேவ் ஆயிரும். நீங்கள் வந்து பேனர் செட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து பிராண்டிங்கிற இடத்துல வந்துட்டு அதெல்லாம் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் செப்பரேட் வீடியோஸாக வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி செட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் தனியாக சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம சேனல் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ சேனல் வந்து நீங்கள் மை சேனல் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் யூடியூப்பில் வந்து உங்கள் சேனல் ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இருந்திருக்காது. ஹோம், வீடியோஸ், கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் வந்து சேனல்ஸ், எபோட் பேஜ் இருந்திருக்காது. இப்போ வந்து இந்த பேஜ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் வந்து டேரெக்டாக வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க. அதாவது உங்கள் மொபைல் டிஸ்பிளேல வந்து ஷோ ஆகிற யூடியூப். ஸோ அந்த யூடியூப்பில் போயிட்டு நம்ம வீடியோஸ்னு இருக்கிறத மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா யூடியூப்பில் நம்ம வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ அதில் வந்து சர்ச் பண்ணவங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட்டாக வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க நிறையா பேர். ஸோ அந்த மாதிரி வந்து கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து கூகுள் சாமில் தான் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ கூகுள் சாமில் இருந்து தான் வந்து வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ணணும்னு ஆல்ரெடி காமிச்ச மாதிரி. ஸோ கூகுள் சாமில் வந்து எப்படி வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோஸும் வந்துட்டு கூகுள் க்ரோமில் இருந்து மட்டும்தான் வந்து அப்லோட் பண்ணணும். டேரெக்டாக வந்து யூடியூப்லேருந்து வந்து அப்லோட் பண்ண வேண்டாம். நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டெஸ்க்டாப் சைடு வந்து மொபைலில் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இந்த ஓப்பனான பேஜில் வந்துட்டு க்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்லோட் அப்படிங்கிற வீடியோஸ் அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த அப்லோடுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு டேரெக்டாக உங்கள் கேலரிக்குள்ளே வந்து நம்மளை ரீடைரக்ட் பண்ணிவிடும். நம்ம சேனலில் போடுறதுக்காக வந்து வீடியோஸ் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, குக்கிங் வீடியோஸ், இல்லை ஏதாவது வந்து டெக்னிக்கல் வீடியோஸ், ஏதாவது ரிவ்யூ வீடியோஸ், ஏதாவது ஷாப்பிங்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ வந்து கேலரியில் இருக்கிறதே வந்து டேரெக்டாக நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வெண்டைக்காய் பொரியல் வந்து லாஸ்ட் வீக் அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, 2 days முன்னாடி. ஸோ அந்த வெண்டைக்காய் பொரியல் வீடியோவை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். அது எப்படி அப்லோட் பண்ண ஈஸியாக இருக்கும் நாங்கள் சொல்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து அந்த பொரியல் வீடியோவை வந்து நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து அந்த ஃபைலை வந்து கேலரியிலேருந்து செலக்ட் ஆனதும் நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் ஆக வந்து ஸ்டார்ட் பண்ணிருச்சு. வீடியோ அப்லோட் ஆக ஸ்டார்ட் பண்ணதும் ஃபஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா வந்துட்டு டைட்டில் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனாக வந்து மெயினாக வந்து கொடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தம்ப்நெயில் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளை இன்ட்ராக்ட் பண்ணி வந்துட்டு நம்மளை அட்ராக்ஷன் கொடுத்து வந்து பார்க்க வைக்கிறதுக்காக வந்து வீடியோஸ்க்கு முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு பிக்சர் தான் வந்து தம்ப்நெயில். இப்போ நிறையா வீடியோஸ் பார்க்கும்போது வந்து
வந்து பார்த்துருப்பீங்க, அடடா இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு, இது இவ்வளோ கம்மி விலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிக்சர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம அட்ராக்ட் பண்ணி தம்ப்நெயில் வைக்கிறது தான் வந்துட்டு தம்ப்நெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, தம்ப்நெயில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே தம்ப்நெயில்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு உங்கள் கேலரி ஓப்பன் ஆகிடும். தம்ப்நெயில் எடிட் பண்ணுறதுக்கு வந்து பிக்சல் லேப், பிக்சல் ஆர்ட்னு சொல்லிட்டு நிறைய எடிட்டிங் ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்பில் கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பிக்சல் லேப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ தம்ப்நெயிலில் இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்க கேலரியில் இருக்கக்கூடிய பிக்சருக்கு வந்து நம்மளுக்கு டேரெக்டாக ரீடைரக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா தம்ப்நெயிலும் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. பிளேலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் தம்ப்நெயில் செட் பண்ணது கீழேயே வந்து பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் தகுந்த மாதிரி வந்து வீடியோஸ் போடுறோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு ஒன்றுக்கும் ஒரு செப்பரேட் டைட்டில். இப்போ ரிவ்யூஸ் சம்மந்தமான வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா ரிவ்யூன்னு சொல்லி ஒரு டைட்டில் வச்சுட்டு அதில் வந்து வீடியோஸ் கொடுக்குறது. இப்போ குக்கிங் அப்படின்னா குக்கிங்னு ஒரு டைட்டில் வச்சு அதில் ஒரு 10 வீடியோஸ் கொடுக்குறது. ஸோ அதுதான் வந்து பிளேலிஸ்ட். நியூவாக க்ரியேட் பண்ணுறதுக்கு நியூ பிளேலிஸ்ட்டுன்னு இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டைட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா நியூ பிளேலிஸ்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் வந்து நீங்கள் பிளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு வீடியோஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பிளேலிஸ்ட்டுக்கான ப்ரொசீஜர். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ், நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து நிறையா பேர் வந்து தப்பு பண்ணுவாங்க. எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுக்கக்கூடாது. இது வந்து கோப்பா ஆப்ஷனில் வரக்கூடியது. நீங்கள் கிட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா மட்டும்தான் எஸ் கொடுக்கணும். நார்மலாக நம்மள மாதிரி சேனல்ஸ் ரன் பண்ணுறவங்க வந்து நோ தான் வந்து கொடுக்கணும். பஸ் பிகினராக இருக்கிறவங்க நிறையா பேர் வந்து எஸ் கொடுத்து வந்து நான் பார்த்துருக்கேன். அவங்களோட வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட் பண்ண முடியாது, இட்ஸ் கிட்ஸ் சேனல்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. நோ வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, பேபிஸ் ரிலேட்டடான வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா மட்டும் எஸ் கொடுத்துக்கோங்க. அதாவது கிட்ஸோட இந்த கார் ரேஸ் வர மாதிரி அந்த வீடியோஸஸ் தான். ஓகேங்களா, ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் மெயினாக இருக்கக்கூடியது வந்து டேக்ஸ் வந்து கொடுக்காம விட்டோம் அப்படின்னா டோட்டலாக வேஸ்ட்டு தான். நம்ம எந்த வீடியோஸ் வந்து எவ்வளோ மெனக்கட்டு உயிரை கொடுத்து அப்லோட் பண்ணாலும் டேக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா தான் வந்துட்டு கூகுள் சர்ச் இன்ஜினில் வந்து நம்ம வீடியோ வந்து ஃப்ரண்ட்டில் போய் நிற்கும். யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோஸை மற்றவங்க என்ன டைட்டில்ஸ் கொடுத்து வந்து சர்ச் பண்ணுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறதா வந்து டேக்ஸு. ஸோ சேம் டேக்ஸ் இருந்தது அப்படின்னா யூடியூப் வந்து நம்ம வீடியோவை சஜஸ்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு வீடியோ எலமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து வரும். அதில் வந்து நம்மளுக்கு எண்டு ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் ஐ கார்டுன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். எண்டு ஸ்க்ரீன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வீடியோவே பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு ட்ரிக்ஸ் தான். ஸோ எண்ட் ஸ்க்ரீனில் வந்துட்டு 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னாவே வந்து தெரியும். இப்போ 2 பாக்ஸ் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வீடியோஸஸ் வந்து கொடுக்கலாம், இல்லைன்னா யூடியூபே வந்து சஜஸ்ட் பண்ணும் உங்களோட மோஸ்ட் ஆஃப் வியூஸ், ரீசன்ட் வியூஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற வந்து எண்டு ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சேவ் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு ஐ கார்டு வரும். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவோட லிங்க் வந்து ஐ கார்டில் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா ஏதோ ஒரு யூடியூபர்ஸ். ஸோ அதுதான் வந்து ஐ கார்டு. அந்த ஐ கார்டு வந்து உங்களுக்கு எந்த நிமிஷத்தில் வந்து நீங்கள் சொல்லும் போது வரணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு, அந்த 2 நிமிஷத்தில் வருது அப்படின்னா 2 நிமிஷத்து வீடியோஸ் இடத்துல வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே டச் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் வந்து வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஐ கார்டில் அந்த வீடியோ வந்து சேவ் ஆயிரும். ஸோ டோட்டலாக வந்து சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு விசிபிலிட்டிஸ் வந்துட்டு அப்படின்னா நீங்கள் வீடியோவை டேரெக்டாக பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு வந்து பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரைவேட் இல்லைன்னா அன்லிஸ்டடில் போட்டுட்டு பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கிளியர் கட்டாக வந்து உங்களுக்கு வீடியோ வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ யூடியூப் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நிறையா பேருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டோம். ஒரு 50 பேர் பக்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஸோ ரெகுலராக நம்ம வீடியோஸ் போகும். ஸோ நிறையா ஆன் பண்ணலாம் அப்படின்ட்டு மட்டும் நினைக்காதீங்க. நம்மளுக்கு வந்து யூடியூப் வந்து ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், 4000 வாட்ச் டவர்ஸ் வந்து வரணும். அதாவது 1 hour 2 hour 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி 4000 மணி நேரம் வந்து வாட்ச் டவர்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் வந்து போயிருக்கணும். ஸோ அந்த மாதிரி 4000 வாட்ச் டவர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் காமிச்ச மாதிரி 1000 சப்ஸ்கிரைபரும் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா யூடியூப் வந்து நம்மளுக்கு மெயில் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னராக ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் போட்டு உங்கள் பேன் நம்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பின் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு யூஎஸ்லேருந்து வந்து அனுப்புவாங்க, உங்க வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்புவாங்க. அந்த பின் எதுக்கு அப்படின்னா இப்ப ரன் பண்ணிட்டு இருக்க சேம் பர்சன் தான் வந்து இப்ப யூடியூப்ல ஆட் பண்ண போறாங்களா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். ஸோ அந்த பின்னை நீங்க யூடியூப்ல வந்துட்டு மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அப்ளை ஆயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து யூடியூப் பார்ட்னரா வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்க சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கு நடுவுலையும் வந்துட்டு ஆடு கொடுப்பாங்க. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தான் வந்து உங்களுக்கு காசு வரும். ஓகேங்களா, அதை நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. 1000 சப்ஸ்கிரைபர் வந்து 4000 வாட்ச் டவர்ஸ் வந்ததுக்கு அப்புறம்
அப்புறம் தான் வந்து நீங்கள் யூடியூபோட பார்ட்னர் ஆக முடியும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணியாச்சு, வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும்னு வந்து தெரிஞ்சாச்சு, மானிட்டைசேஷன் எப்படி ஆகணும்னு தெரிஞ்சாச்சு. பட் நிறையா பேர்த்துக்கு யூடியூப் வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு வந்து தெரியாமல் இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நான் இந்த வீடியோலேயே வந்து கைன் மாஸ்டரில் எப்படி வந்து வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறேன். கைன் மாஸ்டர் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஆப்பாக வந்து இருக்கும் பிகினராக இருக்கிறவங்களுக்கு வந்து வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு. அது போக வந்து பவர் டைரக்டர் இருக்குது, நிறைய இருக்குது ஆப்ஸு. பட் அதில் கொஞ்சம் வந்து ரிஸ்கியாக இருக்க மாதிரி இருக்கும். கைன் மாஸ்டரில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். செப்பரேட்டாக ஒரு வீடியோ எப்படி வீடியோஸ் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? கைன் மாஸ்டர் ஆப் வந்து நம்மளுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ப்ளே ஸ்டோரில் நீங்கள் கைன் மாஸ்டர்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப் ஓப்பன் ஆகிடும். ஆப்குள்ளே வந்து சைன்இன் பண்ணதும் அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 16:9 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் நீங்கள் நார்மலாக கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கும் வந்துட்டு 16:9 ரேஷியோ தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். மொபைலில் வீடியோஸ் எடுக்கும்போது வந்து லேண்ட் ஷேப்பில் வச்சு தான் வந்து நீங்கள் எடுக்கணும். செல்ஃபி மோடில் வந்து வச்சு எடுக்கக்கூடாது. நீங்கள் ஷார்ட் வீடியோ போடுறீங்க, ஸ்டோரி போடுறீங்க அப்படின்னா மட்டும் 9:16 வச்சு எடுக்கோங்க. ஸோ நார்மலாக இருக்க எல்லா வீடியோஸ்க்கும் வந்து 16:9 ரேஷியோ தான். ஸோ அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கேலரியில் வந்து சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபைலுமே ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்தெந்த ஃபைலில் என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதை வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நெட்லேருந்து எதுவுமே வந்து டவுன்லோட் பண்ணக்கூடாது. சினிமாட்டிக்கெட்டில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ், அதுக்கப்புறம் சாங்ஸ் வந்து எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஸோ உங்கள் ஓன் கண்டென்ட்டாக தான் இருக்கணும். அந்த மாதிரி வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய பாட்டு, பிக்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூஸஸ் வந்துடும். ஸோ அதை மட்டும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஓனாக எடுத்துருக்கக்கூடிய வீடியோஸை வந்துட்டு கைன் மாஸ்டரில் மீடியா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கேலரியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த எடிட்டிங் ஆப்பில் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து எடிட்டிங் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் அந்த குக்கிங் வீடியோஸ்க்காக எடுத்து வச்சுருந்த வீடியோஸே வந்து எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நிறையா பேர் வந்து பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இப்போ வீடியோ எடுக்கும்போது வந்து பேக்ரவுண்டில் நியூஸ் ஓடிட்டுருக்கும், டிவியில் சாங்ஸ் கேட்டுட்ருக்கோம். ஸோ அந்த ப்ளேவே வந்து அப்படியே வந்து வச்சுருவாங்க. ஸோ அப்படி பண்ணாமல் நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடு கார்னரில் வந்து உங்களுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணதுமே வந்து உங்களுக்கு காட்டும். அந்த வீடியோ ப்ளே ஆகும்போது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரைட் சைடு கார்னரில் அந்த ஷோ ஆகக்கூடிய பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வால்யூம் ஃபுல்லாக வந்து மியூட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரிஜினல் வீடியோவில் இருக்க ஆடியோ வந்து உங்களுக்கு டெலீட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துக்கலாம். வாய்ஸ் ஓவர் வந்து எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா, ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோ கூட உங்களோட ஆடியோ வந்து மெர்ஜ் ஆயிரும். நீங்கள் தனியாக ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நாய்ஸ் வராமல் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோவோட ஆடியோ வந்து மெர்ஜ் ஆயிரும். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், லேயர்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். லேயரில் வந்து ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஜம்ப் ஆகிறது வந்து தெரியாத மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த ஆப்பை வந்து அமௌண்ட் பே பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த மேடு வித் கைன் மாஸ்டருங்கிற வாட்டர் மார்க் வந்து நம்மளுக்கு வராது. ஃப்ரீ மியூசிக்கும் வந்து கைன் மாஸ்டர் வந்து அவைலபிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்க மியூசிக் சிம்பிள் அப்படின்னா நம்மளுக்கு மியூசிக் ப்ளே ஆகும். அந்த மியூசிக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காப்பிரைட்ஸ் எதுவுமே வந்து வராது. ஓகேங்களா? கைன் மாஸ்டரில் இருக்க மியூசிக்ஸ் வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணுறதுக்கு வந்து மேலே எக்ஸ்போர்ட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு ஃபுல் ஹெச்டி வந்து வைக்க வேணாம், ஹெச்டி 720p வச்சுட்டு நீங்கள் கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்க ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஃபுல் ஹெச்டி வச்சிங்கன்னா எம்பி வந்து ரொம்ப நிறைய வேஸ்ட்டாக போயிடும், எக்ஸ்போர்ட்டும் ஆகாது, ஸ்பேஸ் நிறைய தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து ஹெச்டி மட்டும் வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க, ஸ்கிப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். அவ்வளோதான். டேரெக்டாக உங்கள் கேலரியில் போய் வீடியோஸ் எல்லாம் வந்து சேவ் ஆகிடும். அதை வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூகுள் குரோமில் போய் அப்லோட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லைன்னா இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், அதில் கூட பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேளுங்க. நான் செப்பரேட்டாக வீடியோ அப்லோட் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுறேன், இல்லைன்னா உங்களுக்கு பர்சனலாக கூட சேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் வீடியோ மீட்